ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். எல்லாரும் சந்தோஷமாக இந்த நாளை வந்து தொடங்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 10வது வாரத்தோட 6வது நாள் ஃபைனல் ஓட்டிங் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. இந்நேரம் நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் நேரம் 1.5 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்திருப்பாங்க. அவ்வளோ பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள்லாம் சூப்பராக நடந்துச்சு, பயங்கரமாக நடந்துச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் டாஸ்கில் மறுபடியும் ஜட்ஜாக வந்து தீபக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவருக்கு ஆப்படிக்காம கூடவே வந்து மஞ்சரின் ஜாக்லின் நின்னதுனால முத்துக்குமரோட டீம் நல்லா வின் பண்ணிச்சு. அவங்க வந்ததுனால தான் முத்துக்குமரன் டீம் நல்லா வின் பண்ணிச்சா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க டீமில் எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, இவங்களும் நல்லா பண்ணாங்க. பட் அன்ஷிதாவோடது அந்தளவுக்கு பெருசாக இல்லை. நம்மளுடைய விஷால் அண்டு தர்ஷிகா ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி மானியத்தின மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இவங்க வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த கேம் ஷோ வந்து வின் பண்ணாங்க. பட் நேற்று வந்துட்டு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம், அதனால் கொஞ்சம் காண்டாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய வந்து ஜெஃப்ரி வந்து முகத்தை கிழிச்ச மாதிரி அன்றைக்கி வந்து இந்த டால் டாஸ்கில் வந்து வலிச்ச மாதிரி சீன் போட்டிருப்பார்ல, அதுக்கப்புறமா இவர் தான் குத்து விட்டுருப்பார். அதை வந்துட்டு அவங்க பையன் சூரியோட பையன் பார்த்துட்டு இப்போ அந்த அண்ணன் பொய் சொல்கிறாருன்ற மாதிரி கலாச்சிருக்கார் போல இருக்குது. அதை வந்து இங்கே சொன்னோடனே அவருக்கு சமாசிங்க எல்லோரும் சிரித்தாங்க. ஸோ அதை நீங்களும் பார்த்தீங்களான்றதை சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவா கேங் விரிசல். அஜியோ என்னப்பா இப்படி அதான் 2 வாரம் தான் இருந்துச்சு கோவா கேங்கு, அதுங்களும் இப்படி பிச்சுக்கின்னு போகுது. ஒரு பக்கம் ஜெஃப்ரியை போட்டு பழக்கிறார் அந்த கோவா கேங்க. ரயான் வந்து டென்ஷனாக வர்றாரு. ஒரு இடத்துல ரயான் நின்றுருக்கார், ரயான் நிற்கிறார், தெரிஞ்சு பேசுனாரா தெரியாமல் பேசுனால கோவா கேங் பற்றி கழுவி ஊற்றுறாரு. அதுக்கப்புறம் வந்து கோவா கேங்கில் இருக்கிற முக்கியமான உறுப்பினரான ஜாக்லினை போட்டு கலாய்க்கிறாரு. கோவா கேங் செதறிச்சு. கடைசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்துட்டு நைட்டு வந்து ஜாக்லின் போட்டு செம்ம பொலந்து செம்ம சண்டை ஆகிப்போச்சு. ஸோ இதுக்கப்புறமா இவங்க 4 பேரோட கேம் இண்டிவிஜுவலாக வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து சொல்லுங்கள். அப்படி வந்துச்சுன்னா இந்த 4 பேரில் யார் சூப்பராக போடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அதேமாதிரி இன்றைக்கி சூப்பரான மாசான எவிக்ஷன் வரப்போது. அது சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனான்றதை நான் உங்களுக்கு அப்டேட் வந்தோடனே சொல்கிறேன். சிங்கிள் எவிக்ஷனை கண்டிப்பாக தர்ஷிகா போயிடுவாங்க. டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா விஜய் விஷால் போவாரான்னு தெரியல. அப்படி இல்லைனா தர்ஷிகாவும் சத்யாவும் போனால் சூப்பராக இருக்கும். இல்லை தர்ஷிகாவும் அன்ஷிதாவும் போனால் நல்லாயிருக்கும். இல்லை அன்ஷிதாவும் சத்யாவும் போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா தர்ஷிகாவுக்கும் விஜய் விஷாலுக்கும் ஏதாவது கண்டென்ட் இருக்குன்ற மாதிரி போயிட்டு இருக்கு, இந்த லவ் கண்டென்ட் பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்து சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பவித்ரா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,55,954 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.89. அப்படிங்கப்பா 1,55,000. என்னையா நம்பவே முடியல. ஆனால் நம்ப முடியாதான், உண்மைதான். ஏன்னா முத்துக்குமரோட ஃபேன்ஸ் தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். கண்டிப்பாக பவித்ராவுக்கு ஃபேன்ஸ்லாம் இல்லாமலாம் இல்லை, கண்டிப்பாக இருக்காங்க. ஆனால் அதிகப்படியான ஓட்டு வந்ததுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா முத்துவோட ரசிகர்கள். ஏன்னா இவங்களோட சூப்பராக பண்ணுறவங்க சௌந்தர்யா, இவங்களோட சூப்பராக பண்ணுறவங்க ஜாக்லின், இவங்களோட சூப்பராக பண்ணுறவங்க யாரையும் சொல்ல முடியாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது மற்றவங்களாம் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும், அவங்களுக்கே ஓட்டு வரலையா, இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ ஓட்டு வருதுன்னா கொஞ்சம் யோசிக்கப்படியாக இருக்குல்ல. அதே மாதிரி வாயுள்ள புள்ள பொழைச்சிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வாய் இருக்கு, ஆனால் பொழைக்கிறதுக்கு உண்டான விஷயமே இல்லை. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அழகாக கேட்டிருக்கலாம், அங்கே விட்டுட்டு இங்கே வந்துட்டு அழுகுறாங்க. அழுது என்ன பிரயோஜனம்? கையில் வந்து கொடுத்துருவாங்களா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்? எவ்வளோ அழகாக நேக்கா வந்து சத்யாவும் அருணும் ஒரு பிளானை போட்டு தூக்கி கொடுத்தாங்க பாருங்க ஜெஃப்ரிக்கு. பாவப்பாட்டு அதாவது பாவம்னே சொல்லி என்ன பண்ணுறது? அதனால தான் முத்துக்குமரன் செம்மையாக வச்சு செஞ்சார். முதல் இவங்க என்னை பேச விடலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேச விட்டதை மற்றவங்க கேட்கலன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேசினா அவங்க வந்துட்டு என்னை வந்துட்டு மடக்கிறாங்கன்னாங்க. இப்போ பேசினா அவங்க ஓரமாக உட்காந்த மாதிரி சொல்கிறாங்க. இது மாதிரி அவங்களோட நிலைப்பாடு மாறுதே தவிர அவங்க எதிர்த்து குரல் கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி சூப்பராக வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க, ஆனால் சூப்பராக ஓட்டு வருது. என்னத்தை சொல்ல. 2வது பிளேஸ் பார்த்தா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,47,290 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.78. இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வரதுக்கு எப்படி காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு ராணுவ வந்துட்டு சத்யா கிட்ட சொல்கிறாரு. நான் WC அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியே நான் செக் பண்ணி பார்த்தேன். அதில் அவங்க இங்கே வந்து கேமே ப்ளே பண்ணல, அப்பயே ஓட்டு அதிகமாக வந்துச்சு. எல்லாத்துக்கும் காரணம் பிஆர் அப்படின்னாரு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார். அது முதலேருந்தே வந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஆனால் இன்றைக்கி வந்து செய்திகள் வாசிப்போது சௌந்தர்யான்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்கில் வந்துட்டு சூப்பராக நிறைய வச்சு செஞ்சாங்க. இன்னும் கொஞ்சம் கிளியராக வச்சு செஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஜாக்லின் போட்டு பொழந்தாங்க. ஏன் அப்படின்னா ஜாக்லின் தான் வந்துட்டு சௌந்தர்யாவும் ராயனும் மாறி ஸ்பூனில் ஊட்டி விட்டதை வந்து கலாச்சிருக்காங்க. ஆனால் ஜாக்லின்னு போய்ட்டு ஜெஃப்ரி தான் சொன்னான்னு சொல்லியிருக்காங்க போது அது ஜெஃப்ரி வந்து போட்டு உடச்சிட்டாப்புல செம்ம டென்ஷனாக அங்கே வந்து கேட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ரயானும் பண்ண அந்த ப்ரொமோஷன் டாஸ்க்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 86,947 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.09.
ஃபர்ஸ்ட் டைம் பெஸ்ட் பிளேயரில் வந்தாங்க. கேப்டனாக வந்திருந்தால் இன்னும் ஏதாவது மேபி பண்ணியிருக்கலாம், பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் சுதாரித்து தீபக்கோட ஜட்ஜாக போய் நின்னாங்க, செம மாதம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கிடைக்க வேண்டிய நியாயங்கள் கரெக்டாக கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவா கேங்கில் வந்து முக்கிய உறுப்பினராக இவங்க தான் வந்து கேங்கோட லீடராக இருந்தாங்க. பட் இப்போ கேங்கே இல்லாமல் வந்து வெறும் ஜி மட்டும் தான் இருக்குது, ஏஎன்ஜி ஓடி போயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாக்கும் ஜாக்லிக்கும் முதல்ல எப்படி முட்டிக்கிச்சு அது மாதிரி முட்டுற விஷயங்கள் எல்லாமே வரும். ஏன்னா கேங் உடஞ்சிச்சுல, இனிமேல் பாருங்கள் எல்லாம் வந்து அவங்கவுங்களே வந்துட்டு முகத்திரை கிழிச்சுப்பாங்க. ஆனாலும் இனிமேல் வந்துட்டு அந்த ரயனை மட்டும் விட்டு கொடுக்காம அப்படியே கையில் பிடிச்சி வச்சுருக்காங்க ஜாக்லின் அதை விட்டுட்டு நீங்கள் தனியாக விளையாண்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாச்சனா வச்சு ஒரு கேம் சூப்பராக போட்டாங்க, சரியான கேம். சாச்சனா வெளியே போயிட்டாங்க, சாச்சனா ஓட்டு இப்போ வந்துட்டு அனாதியாக இருக்குது. அந்த ஓட்டை கவர் பண்ணுற மாதிரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சாச்சனா வெளியே போகும்போது எனக்கே தோணுச்சு, இங்கே ரஞ்சித்தும் சத்யாவும் இருக்கும்போது எதுக்கு அந்த பொண்ணு வெளியே போகணுன்னு அப்படின்னு ஒரு பிட்டை போட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் சாச்சனோட சைடெலாம் வந்து ஜாக்லின் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சி அவங்க பண்ணியிருக்காங்க. போடுவீங்களான்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 4வது பிளேஸ் பற்றி நான் அருண் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 75,767 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.66. அடடா என்ன நடிப்பு தெரியுமா. அவரை நம்ம ஆல்ரெடி பாரதி கண்ணம்மாவை பார்த்துருக்கோம்ல, ஆனால் சிவாஜி சாரியே மிஞ்சிற அளவுக்கு அவரே வந்து ஆச்சரியப்படுவார், என்னை விட இவர் ரொம்ப அழகாக நடிக்கிறானே அப்படின்னு சொல்லுவார் போல இருக்கு. அந்த மாதிரி அங்கே இளையராஜா சாங்கை போட்டோன்னே எல்லாரும் அப்படியே ரசிக்கிறாங்க. இவர் மட்டும் அழுகுறாரு. ஏன்ப்பா அப்படின்னா உள்ளுக்குள்ளே அப்படியே வெளியே வந்துருச்சு. என்ன அது வாந்தியா இல்லை, உள்ளுக்கிற அந்த பாசம் நேசம் போதும்யா, இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் 1008 பார்த்தாச்சு போங்க அங்கிட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை சொல்லுங்கன்னா வந்து சீனியராக இருக்கார், சூப்பராக இருக்கார். நான் கூட தீபக் தான் சொல்கிறாரு புகழ்றாருன்னு பார்த்தா ரஞ்சித் சார்ட்டு போகிறாரு. ஃப்ரம் டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் ரஞ்சித் சார் சூப்பராக பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்க? பார்த்தேன். சரி நினப்பு பொழப்பு கெடுக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாயை திறந்தா விஜய் விஷால் அவ்வளோதான். நீங்களே திருந்தவே மாட்டிங்களா? அதே மாதிரி ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போனதுக்கு முக்கிய காரணமே இந்த டப்பா அருண் தான். இவர் மட்டும் அவரோட ஓட்டை கரெக்டாக சிந்திச்சு கேமை புரிஞ்சு போட்டுதானா மஞ்சரி இல்லைனா தீபக் கிடச்சிருக்கும். ஏன் அப்படி இருக்கீங்க? கொஞ்சமாக திருந்துங்க, வன்மத்தோட வாழாதீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சத்யா இருக்கார். இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 68,507 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.74. எல்லாருமே வந்து சௌந்தர்யா திங்க் பண்ணுறோம், பவித்ரா திங்க் பண்ணுறோம், எப்படி உங்களுக்கு ஓட்டு வருதுன்னு. சத்யாவுக்கு முதல் திங்க் பண்ணியிருக்கீங்களா எப்படி இவ்வளோ ஓட்டு வருதுன்னு? 7வது பிளேஸ்லேருந்து இப்போ திடீர்னு 5வது பிளேஸில் வந்திருக்காரு. எப்படிங்க இவ்வளோ ஓட்டு? 68,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. இதுலேயே யாருங்க போடுறது? எல்லாருமே சத்யாவை கழுவி தான் ஊற்றுறாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது சத்யாவோட ஃபேன் தான் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி ராணுவம் வந்துட்டு ஜெஃப்ரியை பற்றின ஒரு விஷயத்தை வந்து இங்கே சொல்கிறார். அவன் வீக்கான பிளேயரா, அவனுக்கு போய் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துருக்காங்க சை அப்படின்னாரு. சைன்றதை இவர் மூஞ்சில் தான் துப்ப வேண்டியது. ஏன்னா அதை கொடுத்தது இவரும் அருண் தான். சத்தம் போடாதார் அப்படின்றாரு. அதுக்கு ஏன் சத்தம் போடாதுன்னா அசிங்கமாகிடும்ல. அருண் காதில் வந்துச்சு இவன் தானே சேர்ந்து கொடுத்தான்னு சொல்லிட்டானா அசிங்கமாகிடுவேன்ட்டு. அதை சொல்லல, இல்லைடா ஜெஃப்ரி நல்லா தான் பண்ண, அதனால தான் நாங்களாம் வந்து சேர்ந்து பண்ணோன்னு அவருக்கு உள்ளுக்குள்ளே வந்து உறுத்துது. அதே மாதிரி கடைசியாக வந்து ஜெஃப்ரிக்கும் ஜாக்லினுக்கும் சண்டை வரும்போது ஜெஃப்ரிக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாரு, இல்லை அது வந்து சாப்பாடு அந்த விஷயத்தில் நீ பணம் இருக்கக்கூடாதுன்னு. ஏற்றத்தாழ்வு ஏற இறக்கமாகவே இருக்குது இவருடைய கேம். கொஞ்சம் சிந்திச்சு விளாட்லாம். இதுக்கப்புறம்லாம் இவருக்கு சான்ஸ்லாம் கொடுக்க வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக தயவு செஞ்சு வெளியே அனுப்புங்கிறது என்னோட கருத்து. 6வது பிளேஸ் நான் ரயன் இருக்காரு. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 67,698 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.63. செம்ம டென்ஷன் ஆகிட்டார் இன்றைக்கி. ஏன்னா இவர் நிற்கிறது தெரியாமல் வந்து ஜெஃப்ரி வந்துட்டு கோவா கேங்கில் இருக்கிற சௌந்தர்யா வந்து கோவா கேங் கழுவி ஊதிச்சு. நான் சொல்லிட்டேன் ரொம்ப ஓவரா பண்ணுறான் அப்படின்னு போய் கலாச்சி பேசிட்டே இருக்கார். இவர் பார்த்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பக்கம் டீம் அசம்பிள் ஆனவொடனே வச்சு செய்ய ஆரம்பிச்சார். என்னடா நினச்சிட்டு நீ கோவா கேங்னு அசிங்கமாக பேசுகிறேன். இப்போ சௌந்தர்யா இருக்கலாம் சொல்கிறா சௌந்தர்யா தானே சொல்லிச்சுன்னு சொன்னேன் சொல்கிறா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டேன். உனக்கு யார் சொன்னது? நான் சொல்லவில்லைன்ட்டார். உனக்கு யார் சொன்னது சொல்லு, நான் தான்டா சொன்னேன் அப்படின்னா போட்டு கொடுக்குறேன் பேச்சை மாத்திர ட்விஸ்ட் பண்ணுறது. சொன்னீங்களா இல்லையா? அழகாக சௌந்தர்யா ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், கேட்டிருந்தால் வகையாக மாட்டியிருப்பார். அதை அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜெஃப்ரியோட நட்பு வேணும். ஆனால் ஜெஃப்ரி உண்மையை நான் சொல்கிறேங்க, அவர் நல்ல பிளேயர் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எல்லாரையும் பேசி ஏமாற்றி வச்சுருக்காரு. அவர் அந்த ஏழ்மைன்ற ஒரு கார்டை வந்து நல்லா யூஸ் பண்ணி சூப்பராக வச்சுருக்காரு. அதேமாதிரி நான் சாச்சனாக்காக வந்து விட்டு கொடுக்க போகிறேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அங்கே அவர் என்ன பண்ணான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ட்ரூ பிளேயர் கிடையாதுன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 7வது பிளேஸ் பற்றி அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 66,770 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.51. ஸோ அன்ஷிதா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த பிளேயரை பிடிக்காது, பட் இருந்தாலும் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இருக்கிறது தப்பு கிடையாது. எனக்கு முதல் பிடிக்காது, இப்போ நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த வீட்டில் ஒரு பொண்ணாக இவ்வளோ பேரை சமாளிக்கிறது பெரிய விஷயம். அதை வந்து பண்ண மஞ்சரிக்கு நான் வந்து ஓட் பண்ணுறேன்னு மஞ்சரி அப்படியே பார்க்குறாங்க, ஷாக் ஆகிட்டாங்க. ஐ லவ் யூ மஞ்சரின்ட்டாங்க. அப்புறம் வெக்கப்பட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. இன்னும் நடக்குது அம்மா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் வந்துட்டு அன்ஷிதா வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொன்னார். இவங்களே பார்க்காங்க எதுக்கு நம்மளை சொல்கிறானு. அப்புறம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா இவங்க ரஞ்சித் சாரை சொல்லிட்டாங்க,
ஓ இக்கரைக்கு அக்கறை. ஓகே சூப்பர். உங்களை சொரிஞ்சா நீங்கள் சொரிவீங்க, இல்லைனா நான் குழு 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 ஜாலியாக இருப்பேன் மிச்சம் சாப்பிட்டுட்டு. சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அன்ஷிதா கிட்ட இது வரைக்கும் நல்ல ஒரு கேம் வந்திருக்கா கேட்டிங்கன்னா 3-4 வாரமாக பற்றின ஒன்றுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறமா அவங்க இருந்தாங்கன்னா பெருசாக வந்து கேமில் இம்பாக்ட்டும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அவங்கள வெளியே அனுப்புவதில் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன். அது நடந்தால் நல்லாயிருக்கும். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அன்ஷிதா இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 8வது பேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் இருக்கார். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 66,220 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.44. இன்றைக்கி வந்துட்டு அருணும் விஜய் விஷாலும் நல்ல இடத்துல எல்லா நேரங்களையும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஓட்டு பிடிப்பாங்க. இவர் அவரை புகழ்றதும் அவர் இவரை புகழ்றதும் அடடா ஆச்சரியக்குறின்ற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஆனால் வந்து குட்டையில் ஒரு மட்டைக்கு மாதிரி ஒன்றுமே இல்லை. அதுலேயும் வந்து ரஜித் சார் இவர் வந்து சொல்கிறாரு, ஃப்ரம் டே ஒன்லேருந்து நான் இப்போ பார்க்குறேன் விஜய் விஷால் முத்துக்குமார் 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. அதில் நான் பார்த்தா விஜய் விஷால்ன்றாரு. அதில் பார்த்து விஜய் விஷால் எத்தனை கேமில் ஜெயிச்சிருக்காரு, எத்தனை கேமில் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காரு, எத்தனை கேமில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லா டீமுக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு, எத்தனை வாட்டி கேப்டன் ஆகிருக்காரு. என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க? இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தமாக சொல்லுவீங்களா? அட போங்க நீங்களும். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் கொடுத்தாரு. என்ன தெரியுமா? ஃப்ரம் டே ஒன்று இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்காரோ. இவர் அப்படி இல்லைங்க, ஒரே மாதிரி தான் இருக்கார். இவர் மட்டும் நான் மூஞ்சில் மாஸ்க் போட்டால் சுற்றிட்டு இருக்காரு. இவரும் ஒரே மாதிரி தானே இருக்கார். இஷ்டத்துக்கே ஏதாவது சொல்லிட்டு டார்ச்சருங்க. ஆனால் இவங்க 2 பேரும் வச்சு செஞ்சாங்க. சௌந்தர்யா சூப்பராக அந்த லவ் வச்சு செய்திகள் வாசிப்புன்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சாங்க. அது யாரெல்லாம் பார்த்து ரசிங்கன்றதை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தர்ஷிகா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 48,997 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.25. ஸோ தர்ஷிகா இந்த வாரம் கண்டிப்பாக போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய நல்ல மனசு. காலையில் வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட பேசும்போது முத்துக்குமரன் பேச்சை வாங்கிட்டே இருக்கார். ஏன்னா என்கிட்ட வஞ்சன்ஸ் கிடையாது முத்துக்குமரன், நான் ரொம்ப நல்லவன், என்னை நீ தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து அடுத்து ஆரம்பித்தார். ஒரு கேள்வியாக கேட்டார். கடைசியில் மேனேஜர் தர்ஷிகாக்கு அப்போ என்ன தான் வேணும், நீ வந்து உனக்கு வலிக்கணும், உனக்கு எப்படின்னா நீ அந்த வலியால் துடிச்சு சாகணும் அப்படின்ட்டாங்க. எது துடிச்சு சாகணுமா? இதுதான் வந்து மேனேஜர் தர்ஷிகா ஆசைப்படுறாங்களா? ஆமான்ட்டாங்க. உண்மை வெளியே வந்துடுச்சு. அப்புறம் யோசிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவர் போட்டேத்தார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு கேக்கு வந்துச்சு. கேக்கு ஒரு கேடு. ஏமா வெளியே போய் பர்த்டே கொண்டாடிக்க வேண்டியது தானே. அதுலேயும் இவங்க சிரிக்கிறத பார்க்கும்போது சரி மார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் எனக்கு அதை சொல்ல ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இரிட்டேட் பண்ணுற மாதிரி சிரிக்கிறாங்க. இந்த நம்மளுடைய குமரிமுத்து சிரிப்பார்ல அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. ஏமா ரொம்ப கொஞ்சம் அழகாக தான் சிரிக்க வேண்டியதானே. முதல்ல இந்த மாதிரி சிரிக்க மாட்டீங்க. நீங்கள் சிரிக்கிறதுனால லைவ் பார்க்கும்போது குழந்தைங்களாம் நிறைய பேர் வந்துட்டு பதறி எந்திரிச்சு தூக்கம் கஷ்டப்படுறாங்க. அதனால தான் தப்பாக நினச்சிடுங்க. கொஞ்சம் சிரிப்பை மட்டும் கம்மி பண்ணிக்கிங்க. அவங்க நான் 2 நாள் தான் இருக்க போகிறேன், கொஞ்சம் சிரிச்சுக்கிறேன்னு சரி போதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களால் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 7,84,150 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக வந்து தர்ஷிகா வெளியே போயிடுவாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோடியாக போகுது யார், தர்ஷிகாவும் விஷாலுமா இல்லை தர்ஷிகாவும் அன்ஷிதாவுமா? ஏன்னா அன்ஷிதாவுக்கு ஓட்டு திடீர்னு வந்து கம்முன்னு கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களும் மேபி போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். என்னையை கேட்டிங்கன்னா இந்த ஓட்ஸ் இல்லை தனியாக வச்சுட்டு இப்போ சொல்லுங்கள், நீங்கள் யார் போகணும்னு நினைக்கிறீங்க இந்த கேம் வச்சு அப்படி பார்க்கும்போது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சத்யாவும் அன்ஷிதாவும் இல்லை சத்யாவும் தர்ஷிகாவும் இவங்கள தான் நான் சொல்லுவேன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.